டாக்டர் இப்ப இந்த மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான்ல இது மாதிரி இருமல் மருந்து குடிச்சு 20 குழந்தைங்க இது வரைக்கும் இறந்திருக்கதா வந்து செய்திகள் வந்துட்டே இருக்கு. இது இன்னும் அதிகரிக்குமோன்ற அச்சமும் இருக்கு. இந்நிலையில வந்து இந்த மத்திய அரசு சொல்லியிருக்காங்க 2 வயசுக்கு கம்மியா இருக்க குழந்தைங்களுக்கு இருமல் மருந்தே கொடுக்காதீங்கன்னு சொல்றாங்க. அப்போ குழந்தைங்களுக்கு இருமல் மருந்து கொடுக்க தேவையில்லையா டாக்டர்? அவங்க வந்து அதிகமா இப்போ ரெய்னி சீசன் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம என்ன பண்ணலாம்? அண்ட் இந்த இருமல் மருந்து கொடுக்க தேவையில்லையா? இல்ல, ஃபர்ஸ்ட் வந்து 2 பார்ட் உங்க கேள்வி இருக்கு. ஒண்ணு, இருமல் மருந்து தேவையா இல்லையான்றது. ரெண்டாவது, இந்த இருமல் மருந்தால என்ன நடந்ததுன்றது இல்லைங்களா? ஆமா. இருமல் மருந்து பொதுவாக இப்போதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு எந்த குழந்தை மருத்துவரும் பரிந்துரைப்பதில்லை. ஏன்னா இருமல்ன்றது ஒரு சிம்டம். அது ஆஸ்மானால வரலாம், வைரல் தொற்று வியாதினால வரலாம், வேறு பல வியாதினால வரலாம். ஸோ எந்த வியாதினால வந்ததுன்றத மூல காரணத்தை கண்டுபிடித்து அதை ட்ரீட் பண்ணா இருமல் தானா அடங்கிடும். இருமல்ன்றது ஒரு ப்ரொடெக்டிவ் ரிஃப்ளெக்ஸ். உடல் வந்து தன்னுடைய தேவையில்லாத பொருளை வெளியே ஏற்றுறது தான் இருமல், சளி மூலமா. ஸோ இருமல் வந்து ஒன்லி சிம்டம். அது எதனால வருதுன்னு கண்டுபிடிச்சு அதை கரெக்டா ட்ரீட் பண்றது தான் கரெக்ட் ட்ரீட்மெண்ட். அதுதான் இப்ப எல்லா குழந்தை மருத்துவரும் செய்யறாங்க. 180% குழந்தை மருத்துவர்கள் காப் சிரப்லாம் கொடுக்கறதில்ல குழந்தைகளுக்கு. ஏன்னா காப் சிரப்ன்றதுல எல்லா மருந்தும் கலந்துருக்கும். கொஞ்சம் ஆன்டி ஹிஸ்டமின் இருக்கும், கொஞ்சம் ஸ்டீராய்டு இருக்கும், கொஞ்சம் தூக்க மருந்து இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து ஒரு கலப்படம் தான் கொடுக்கறது. இப்ப அந்த மாதிரி கலப்பட மருந்துகள் கொடுக்க வேண்டாம்னு சொல்லி WHO பல முறை சொல்லியிருக்கு. ஸோ இன்னொன்னு, WHO வெளியிட்டுள்ள ஒரு அத்தியாவசியமான மருந்துகள், எசென்சியல் ட்ரக்ஸ் லிஸ்ட்ல காப் சிரப்லாம் கிடையாது. ஸோ காப் சிரப்புக்கான எந்தவித விஞ்ஞான முகாந்திரமும் இன்றைக்கு இல்ல. 10-15 வருடங்களுக்கு முன்னாடிலாம் இருந்தது, ஆனா இன்றைக்கு இல்ல. ஆனா மருத்துவர்கிட்ட போனாக்கா குடுக்குறாங்களே, மருத்துவர் வந்து இல்ல, அது இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்த கலவையா இருக்காது. ஏதாவது ஒரு மருந்து இருக்கிறதா கொடுப்பாங்க. இப்ப போற பீடியாட்ரிஷன்லாம் பாத்தீங்கன்னா காலாசினால தரமாட்டாங்க. ரொம்ப எக்ஸப்ஷனல் சிச்சுவேஷன்ஸ் சிலர்கள் தரலாம். ஆனா அது எசென்சியல் மருந்து அல்ல. WHO அட்வைஸ் பண்ண எசென்சியல் லிஸ்ட்லாம் அது இல்ல. இது ஒரு பக்கம். இந்த 20 குழந்தைகள் இறந்ததுல என்ன நடந்ததுன்னா, அது காப் சிரப் குடிச்சதுனால அவர்கள் இறக்கல, விஷம் கலந்த காப் சிரப் குடிச்சதுனால இறந்தார்கள். இந்த வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு, இந்த காப் சிரப்ல தமிழக அரசு டெஸ்ட் பண்ணதுல பிரகாரம் எத்திலீன் கிளைக்காலும் டை எத்திலீன் கிளைக்கால்ன்ற விஷ பொருட்கள், இது வந்து பெயிண்ட வந்து டிசால்வ் பண்றதுக்காக யூஸ் பண்றது, பெயிண்டிங் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ற ஒரு இண்டஸ்ட்ரியல் பாய்சனர், இண்டஸ்ட்ரியல் டாக்ஸிக். அத வந்து இந்த மருந்துல கலப்படமா யூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுனா, அனுமதிக்கப்பட்ட அளவை விட 500 மடங்கு அதிகம் இருந்திருக்குது இந்த டெஸ்டட் சாம்பிள். அதாவது 48.6% வந்து இந்த டயத்ரின் கிளைகால் இருந்திருக்கு. அதாவது ஒரு புட்டி மருந்து எடுத்தீங்கன்னா அதுல பாதி வந்து விஷம் தான் இருந்திருக்கு. அதனாலதான் இந்த குழந்தைகள் இருந்திருக்காங்க. சோ இந்த கலப்படம் எப்படி நடந்தது, எப்படி இவ்வளவு காலம் விடப்பட்டது, 20 குழந்தைகள் இறந்த பிறகுதான் நம்ம கண்டுபிடிச்சோமா? அதுக்கு முன்னாடி ரெகுலர் செக்அப் எல்லாம் பண்றது இல்லையா? தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இதுல விஷம் கலந்திருக்குன்னு சொல்லுச்சு, ஆனா ஒன்றிய அரசாங்கம் இதுல விஷமே இல்லைன்னு சொல்லுச்சு. எப்படி இந்த மாதிரி ஒரு எதிர்மறையான ரிப்போர்ட் வர முடியும்? இதுல எது சரி எது தவறு? அப்ப எவ்வளவு சாம்பிள்ஸ் இது வரைக்கும் நம்ம வந்து சரின்னு சொல்லி பாஸ் பண்ணி இருப்போம். இதெல்லாம் வந்து நம்ம ஆராயணும். இன்னொன்னு, இது முதல் தடவை நடப்பதல்ல. வருடம் இந்த காப் சிரப்ல இறப்புகள் நடக்குது. ஒரு 3-4 வருடத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருந்தா, ஆப்பிரிக்கால ஒரு 70 குழந்தைகள் இந்த காப் சிரப் நம்ம இந்தியால பண்ணி அமிச்ச மருந்துனால ஆச்சு. அதே மாதிரி உஸ்பெகிஸ்தானுக்கு எங்கேயும் அமிச்சு அங்கேயும் ஒரு 40-50 குழந்தைகள் இறந்து போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, வெளிநாட்டுக்கு போற காப் சிரப்லாம் வந்து ஸ்ட்ரிக்டா டெஸ்ட் பண்ணுவோம் நாங்க. ஆனா உள்நாட்டுக்கு பண்றதை வந்து அப்படி டெஸ்ட் பண்ண மாதிரி தெரியல. சோ நாம வந்து டெஸ்டிங்ல எங்கேயோ தவறு நடக்குது. இப்படி இவ்வளவு 500 டைம்ஸ் வந்து அனுமதிக்கப்பட்ட அளவை விட பாய்சன் இருக்கிற மருந்து எப்படி மார்க்கெட்டுக்கு வந்ததுன்றத கண்டிப்பா கண்டுபிடிச்சாகணும். அதற்கான வழிமுறைகளை நம்ம எடுத்தாகணும். அப்பதான் நம்மளுடைய குழந்தைகளை காப்பாற்ற முடியும். ஓகே டாக்டர். அப்போ வந்து குழந்தைங்க வந்து 2 வயது கீழே இருக்கவங்களுக்கு இருமல் சிரப் கொடுக்க வேண்டாம். அதுக்கு மேல இருக்கவங்க டாக்டர் பிரிஸ்கிரைப் மருத்துவர்கள் கொடுக்க காப் சிரப்னால கொடுக்கலாம். ஓகே டாக்டர். இவங்க குழந்தைகள் செத்தது காப் சிரப்னால அல்ல, கலப்படத்தினால். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே. இப்போ எந்த நார்மல் காப் சிரப்பா இருந்தா இறந்துருக்க மாட்டாங்க அவங்க.
இப்போ இதனால பெற்றோர்கள் வந்து முக்கியமா கவனத்துல கொள்ள வேண்டிய விஷயங்கள்னா அஸ் அ டாக்டரா என்னன்னா சொல்லுவீங்க டாக்டர்? குழந்தைகளுக்கு வந்து இருமல் வந்தா தயவு செய்து பயப்படாதீங்க. நீங்க அருகில் உள்ள டாக்டர் கிட்ட போங்க. பீடியாட்ரிஷியன் பார்த்தா நலம். அவங்க பார்த்து இந்த காஃப் எதனால வருதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த ஸ்பெசிபிக் மருந்து கொடுப்பாங்க. அந்த ஸ்பெசிபிக் மருந்து சாப்பிடுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்த ஒரு மிக்சர் குடிக்க வேண்டாம். அதெல்லாம் அந்த காலத்துல கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப என்னதுன்னே தெரியாத காலத்துல. இப்போ ஒரு காஃபுக்கும் எதனால வருதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு தகுந்த மருந்துகள் தனித்தனியா இருக்கு. அந்த மருந்துகள் பீடியாட்ரிஷியன் தருவாங்க. அதை மட்டும் வாங்கி சாப்பிடுங்க. அரசு மருத்துவமனைக்கு போயிடுங்க. ஓகே, அரசு மருத்துவமனைக்கு போனா பெட்டர். ஏழைகள் அரசு மருத்துவமனைக்கு தாராளமா போயிடலாம். எல்லா அரசு மருத்துவமனையும் இன்னைக்கு குழந்தைகள் மருத்துவர்கள் இருக்காங்க. ரொம்ப ஹைலி ஸ்பெஷலைஸ்ட் மருத்துவர்கள், சாதாரண ஆட்கள் அல்ல. அவங்க ஒவ்வொரு குழந்தைய ஆராய்ந்து அதுக்கு தகுந்த மருந்து கொடுப்பாங்க. தயக்கம் இல்லாம போங்க. அந்த கோல்ட்ரிஃப் சிரப்பையுமே வந்து ஒரு மருத்துவர் தான் டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காரு. அதனால அந்த ஓல்ட் டைம் டாக்டர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பேர் காப் சிரப் எழுதிட்டாங்க. இல்லன்னா சொல்ல. அதனாலதான் இது மார்க்கெட்ல இருக்கு. அதனால மார்க்கெட்ல இருக்கு. இல்லன்னா எப்படி மார்க்கெட்ல இருக்கும்? டாக்டர்கள் எழுதுறதுனால தான் இருக்கு. ஒரு சில டாக்டர்கள் எழுதிட்டு இருக்காங்க. ஜென்ரலா அதனால ஒன்னும் ஆகுறது இல்ல. இது வந்து அதுல விஷம் கலந்ததுனால இறப்பாச்சு. இன்னும் நிறைய டாக்டர்கள் எழுதிட்டு தான் இருக்காங்க. அதை நான் மறுக்கல. ஆனா காப் சிரப் வந்து இன்றைக்கு 2025 ஆண்டுல வந்து காப் குழந்தைகளுக்கு ஜென்ரலா தேவை. அதனாலதான் WHO வந்து அதை வந்து அத்தியாவசியமான மருந்து பொருள் லிஸ்ட்ல இல்ல. ஓகே ஓகே டாக்டர். இப்போ காப் சிரப் குழந்தைகளுக்கு கொடுக்கணும்ன்றது அவசியம் இல்லைன்னு சொல்ல வரீங்க? அவசியம் இல்லை. அப்படி காப் நிறைய இருந்தா நீங்க பக்கத்துல இருக்கிற குழந்தை மருத்துவரை பாருங்க. இது கொஞ்சம் பணம் மத்திய அரசு சொன்ன மாதிரி 2 வயசுக்கு வரைக்கும் கொடுக்காம இருந்துக்கலாம்னு சொல்றீங்களா? இல்ல வந்து நம்ம ஈவன் 2 வயசுல இருந்து 5 வயசு கூட கொடுக்கறது மருத்துவர் பாத்துக்கிட்டு தான் கொடுங்க. நீங்களா வாங்கி கொடுக்காதீங்க, கடையில வாங்கி கொடுக்காதீங்க. வீட்டுல வச்சிருக்கிற பழைய பாட்டில எடுத்து ஊத்தாதீங்க. அளவு தெரியாம 1 மூடி 2 மூடின்னு கண்ணு மூடிலாம் கொடுக்காதீங்க. எவ்வளவு டாக்டர் கொடுக்க சொல்றாரோ அந்த அளவு மட்டும் கொடுங்க. அத்தனை நாட்கள் மட்டும் கொடுங்க. மீந்து போனா அதை நீங்க தூரம் எரிஞ்சிருங்க. அதை வீட்டுல பத்திரமா வச்சுட்டு இருக்காதீங்க. அதுக்கப்புறம் கெட்டு போயிட்டு கொடுத்தீங்கன்னா அதனால விளைவு கொள்ளும்.